அப்படியே எல்லாரும் உதவியில் வர்றாங்க, கொஞ்சம் அமைதியா போகும். ஆனா அப்படியே வாழ்க்கை சரி கை போடுறாங்க. 27 நட்சத்திர காலங்களுக்காகவும் 27 அங்குலத்துல வடிவமைச்சிருக்கேன். இந்த சிலைக்கு கீழே என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் உள்ளது ஹிமாலயால கிடைக்குது. அந்த பொருள் உள்ள வச்சிருக்கு. பணத்தை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருட்கள்
நிறைய இருக்கு. 35 மூலிகைகள் உள்ள வச்சிருக்கேன். கோமதி சக்கரம், பழமுதி சங்கு, வாஸ்து பொருட்கள், இந்த மாதிரி 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் 200 வருடத்திற்கு பிறகு இந்த பூமியில் நடக்க போற சில மாற்றங்கள் அது எல்லாமே அடங்கி சிலைக்கு கீழே வச்சிருக்கேன். அதனுடைய வைப்ரேஷன் 15 கிலோமீட்டருக்கு அடிக்கும். ஐயா எங்க இருக்கு வரும் இந்த மண்ணை நீங்க விதிச்சிட்டீங்களே, இங்க உட்காந்துருக்கீங்களா? உண்மையாலும் இந்த ரேடியேஷன் எல்லாருடைய ஆதாரையுமே ஊடுருவி வெளியே போகும். அந்த அளவுக்கு மகாசக்தி. நான் அப்படிதான் வழியிலே வச்சிருக்கேன். இதற்கு நேரம் பழனி முருகன் கோவில் இருக்கு. அங்க பாருங்க, அதான் அந்த மலைன்னு சொல்லுவாங்க. அந்த முருகனை பார்த்து ஐயாவை நான் பிரதர்ஷனே பண்ணியிருக்கேன். மகாசக்தி அவர் முருகனுடைய அவதாரமா தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இங்க வர எல்லாருக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறும். அவ்வளவுதான். இது நிறைவேறும் 100%. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீங்க என்ன கேட்டு இங்க வந்திருக்கீங்களோ, என்ன மனசுல நினைச்சிருக்கீங்களோ, பரிபூர்ணமா கிடைக்கும். என்ன கேட்டிருந்தாலும் கிடைக்கும். நான் கேட்டதால லைஃப் டைம் டார்கெட். அதையே 7 மாதம் ஆச்சு பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கணும். 7வது நாள் அந்த பிரச்சனை எனக்கு தீர ஆரம்பிச்சு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிழக்கிய மாதிரி ஒரு தெய்வம் இனி வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சு கிழக்கிய பேர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். இனி எத்தனை வருடம் கொடுத்து மீண்டும் அவர் வருவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. அன்னதானம் பந்தல் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. கார் பார்க்கிங் அங்க இருக்கு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, தண்ணீர் அங்க வச்சிருக்காங்க. 3 இடங்கள்ல தண்ணி இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு, காவல்துறையினர் இருக்காங்க, தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் இந்த பேட்ச் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த ரெட் கலர் பேட்ச் அனுப்பிச்சிருக்கிறவங்க இந்த கோவில் பொறுப்பாளர்கள் இங்க இருப்பாங்க. எல்லோ கலர் பேட்ச் அனுப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு நீங்க அவங்க கிட்ட பேசலாம். நீங்க வழக்கமா என்னை கான்டாக்ட் பண்றது ஒரு ஆபீஸ் நம்பர் யூஸ் பண்றீங்க, அந்த நம்பர் மட்டும் தான் என்னுடைய ஆபீஸ் நம்பர். நீங்க எனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சா அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. இவங்க என்னோட மனைவி. உங்க ஐயா எனக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒன்று நினைச்சேன், என்னன்னா எனக்கு ஐயாவே மீண்டும் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ இவங்க 6வது மாசமா இருக்காங்க. மே 28 வழக்கா போய்க்கலாம் பிளான் பண்ணிருக்கேன். உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். அப்ப நீங்க வாங்க. எத்தனை தடவை சொல்லிடுறேன், இன்னும் அது நாம ஒரு 4 வருடம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கிறீங்க, ஒரு வீடியோக்கு மேல ரெடி கொடுத்துருக்கேன். என் மனைவி எனக்கு நல்ல சப்போர்ட். நான் என்ன செய்தாலும் உடனே இருப்பாங்க. அவள் எந்த சூழ்நிலையும் என்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, நம்ம மொத்தம் லாசம் இல்லையா, அப்பயே சரி. என் மனைவிக்கு இருந்து ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கணும் அப்படின்னா அது மட்டும்தான். மற்றபடி ஒரே நிமிஷம் இல்ல அவங்க கேமரா வச்சிருக்காங்க, எனக்கு நான் பேசுறேன்னு சொல்லி என் மனைவியும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். இவரு ஐயாவோட அண்ணன் பேர் பழனிசாமி. இவரும் உண்மையாலும் இந்த வயசு இளமையெல்லாம் ஒரு நம்பர் தான் சொல்லுவாங்க. அந்த வயசுக்கு எனக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. இந்த கோவில் உருவாவதற்கும் இவருடைய உழைப்பு மிகப்பெரியது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. உடல் இருந்து இதை நடத்தி கொடுத்தவங்க எல்லாம். அதே மாதிரி மைக் போட்டுருக்காங்க இல்லைங்களா, பாசம் அறக்கட்டளை, அவரு குமார் ஆடியோஸ் ஆனா அப்படியே முன்னாடி வாங்க. நீங்க உண்மையாலும் பணம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க, அனாதை இல்லத்துக்கு கொடுங்க, ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க. கடவுள்
உண்மையான கடவுளுக்கு பணம் தேவையில்லை. அதாவது இந்த கோவில் கட்டுறதுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே தவிர கடவுளுக்கு பணம் தேவையில்லை. அப்படி நீங்க கொடுக்கணும் முடிவு பண்ணா தர்மம் மட்டும் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. அந்த புண்ணியம் என்னைக்காவது ஒரு நாள் உங்க தலையில் ஆகும். இவர் என்ன பண்றாருன்னா 39 வயதான முதியோரை வச்சு முதியோர் காப்பகம் நடத்தியிருக்காரு. வந்து கேட்டாரு, இதை பத்தி அறிஞ்சது நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி முதியோர் காப்பகம் நடத்திருக்கேன், பாசம் அறக்கட்டளை அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், அப்ப நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க. எத்தனை பேர் நம்மளே நம்ம அம்மா அப்பாவை பார்க்க முடியறதில்ல, ஆனா இன்னொருத்தரோட அம்மா அப்பாவை ஒரு 40 பேரை வச்சு சாப்பாடு பண்றோம்னா மிகப்பெரிய விஷயம். இந்த ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு மேல அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கே பின்னாடி தான் வருது. ஒரு காலத்துல நான் கார்ல போகணும்னு ஆசைப்பட்டேன். அதற்கு பிறகு இப்போ என் கார்ல என்னால எங்கேயுமே வெளியே போக முடியல. கார் என்னால எல்லாரும் வந்தாங்க. ஆபீஸ்க்கு கார்ல போக முடியல, என் வீட்டுக்கு கார்ல போக முடியல, வெளியே எங்கேயுமே என் கார்ல போக முடியல. இப்போ இந்த காரை நிறுத்திட்டு வேற கார்ல நான் போறேன், நம்பரை மாத்திட்டு போறேன். அப்ப தெரிஞ்சு பாருங்க, இதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். இவர் என்னன்னா ஒரு திடீர்னு கொஞ்சம் லாஸ், அதாவது பணம் பற்றாக்குறை ஏற்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க இதை நடத்தணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா முதியவர் அவங்க பட்டி போட முடியாது, ஒவ்வொருத்தருக்கையும் ஏறி இந்த மாதிரி இதை ஃப்ரீயா போட்டு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இது ஒரு தொழில். நீங்க டொனேஷன் கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்காம உங்க விசேஷத்துக்கு நான் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். எங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. நீங்க கொடுக்குற பணம் நான் ட்ரஸ்ட் நடத்துறதுக்கு மட்டும்தான் செலவு பண்றேன். அந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படி கேட்டா உண்மையாலுமே கொடுக்குறவங்களுக்கு மனசு வரும். எனக்கும் இது எவ்வளவு கேட்கறவங்க கொடுத்துருவீங்க. இந்த பணம் எனக்கு புண்ணிய அக்கௌண்ட் தான் சேரும். அப்பா நீங்க ஒரு 10,000 வச்சு சம்பாதிச்சோம், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனை வரும்போது நாம செஞ்ச நல்ல காரியம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றேன், இத்தனை பேர் வாழ்க்கையில நீங்க மாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா, இந்த புண்ணியம் எவ்வளவு சேரும். அதனால சொன்னா எனக்கு அடுத்த பிறகு அப்படிங்கிறது இல்லை. அதை கட் பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுக்குறது நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா. கடவுளுக்கு பணம் தேவையில்லை. நீங்க பணம் கொடுக்க முடிவு பண்ணா இல்லாதவங்களுக்கு கொடுங்க, படிக்க வைங்க, வேலை வாங்கி கொடுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. இதே இந்த ஊருக்கு பச்சைப்பாளைய தாண்டினா இங்க வந்து மரணம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்கு. நீங்க டைரக்டா போய் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஆசிரமத்துக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. புண்ணியம் தான் உங்க தலையாகும். எல்லா வேதனைகளும் என்ன சொல்லியிருக்கா, புண்ணியம் பண்ணு. நான் ஒரு பாவம் பண்ணேன், இந்த பிறவி எடுத்தேன், இந்த பிறகு வாழ்றேன், தண்டனை அனுபவிக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறேன். புண்ணியம் பண்ணுனா என் அக்கௌண்ட்ல இருக்கிற பாவம் கழிச்சு புண்ணியம் ஜாஸ்தியாகி நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் வேலைகள் இருக்கு. மற்றபடி கடவுள் நமஸ்காரம் பண்ணா வாழ்க்கை மாறாது. நல்லா புரிச்சுக்கோங்க, அது வந்து கடவுள் வழிபாடு. முழுக்க மந்திரம் மட்டுமே சொல்றேன், என் வாழ்க்கை மாறுமானா மாறாது. புண்ணியம் பண்ணணும். உங்க பிரச்சனை தீர்வுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை மேற்கொள்ளணும். அப்ப மட்டும்தான் நடக்கும். நான் இந்த கோவில் கட்டணும்னு நினைச்சேன், நீங்க கட்டிருக்கேன். மந்திரம் மட்டுமே உட்காந்து சொல்லியிருக்கா கட்டிருக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயல்படுத்தணும். முயற்சி பண்ணுங்க, அதுக்காக உழைங்க. நிச்சயமா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி. யாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாலுமே ஒரு மாபெரும் கூட்டம். ஒரு தனி மனிதனுக்கு கடவுள் காட்சி கொடுத்து அவர் வேண்டுதலை நிறைவேற்றி இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு 7 மணிக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நிஜமானமே இது ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுக்கும் இது சித்தர் காலம் அப்படிங்கிறதுக்கும் இங்க கூடியிருக்கிற கூட்டமே சாட்சி. உங்க எல்லாரையும் இருக்கிற கூட்டு நான் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஊர் மாரப்பம்பாளையம், இந்த
கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றி. இங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க அனுமதி கொடுத்து நல்ல முறையில் இந்த விழா இன்னைக்கு நடக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் தான் காரணம். இந்த ஊர் மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த மிகப்பெரிய ஏற்பாடு பண்ண கொடுக்குது. இந்த மாரப்பம்பாளையம் ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை அனைத்து ஆய்வாளர்களுக்கும் காவல்துறை அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையாலுமே இவ்வளவு சீக்கிரத்துல இத்தனை பேர் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம நினைச்சதை விட அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அனைத்து காவல்துறையினருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மருத்துவர்கள் வந்திருக்காங்க, முதலுதவி செஞ்சுருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க அணுகலாம். மருத்துவத்துறைக்கும் நன்றி. தீயணைப்பு துறையும் வந்திருக்காங்க. யாரும் வளர்த்தணும் அப்படிங்கிறக்காட்டி ஒரு சேஃப்டிக்கு நாம தீயணைப்பு துறையினருக்கும் அழைப்பு கொடுத்தோம், பாதுகாப்பு வேண்டி லெட்டர் கொடுத்திருந்தோம். தீயணைப்பு துறையினர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. மயில்சாமி இருக்காங்க. எனக்கு செஞ்சு இந்த ரோட்ல எந்த காருக்குமே பார்க்கிங் அலோடு கிடையாது. நேரா எல்லாமே பார்க்கிங் வச்சிருந்தா நம்ம இந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்க்கிங் ஒரு 13 ஏக்கர் இருக்கு. அந்த எல்லா காரையும் நிறுத்த சொல்லுங்க. இதுக்குள்ள இந்த ரைட் சைடு 1/2 கிலோமீட்டரும் லெஃப்ட் சைடு 1/2 கிலோமீட்டர் எந்த காருக்கும் என்ட்ரி இல்லை. விஐபி கார்ல மட்டும் உள்ள விடுங்க. எல்லாம் மீண்டும் இறங்கி விட்டு அதான் நேரம் பார்க்கிங் போயிடும். இந்த ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி நீங்க கார் பார்க்கிங் பண்ணும்போதும் மற்ற காருக்கு இடையூறு இல்லாம பார்க்கிங் பண்ணுங்க. இந்த ஊர் மக்களுக்கு நம்ம நன்றி சொல்றது மிகப்பெரிய அதான். யாருக்கும் இடையூறு இல்லாம சக்சஸ் பண்ணிட்டோம்னால மிகப்பெரிய ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு தடவை ஓம் ஸ்ரீ கேலகேசிக்கு மந்திரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 7 முறை சொல்லலாமா? ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமः. 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 ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஐயாவுக்காக கொடுத்த வாங்க இன்னைக்கு தான் நான் காப்பாற்றேன். நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே ஐயாவுடைய திருவுருவ படத்தை உங்களுக்கு எல்லாம் காண்பிக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. இந்த கோயில் கட்டணும் அப்படிங்கிறத விட இல்ல, இந்த தெய்வம் யாருன்னு பார்க்கணும், இந்த தெய்வத்துக்கு வழிபாடு நடக்கணும், என்ன போன்ற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு வேலை வந்தா அவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தான் இந்த பிராண பிரதிஷ்டை விழா. நேற்று மகா யாகம் நடத்திருந்தோம். இப்போ ஐயாவுக்கு அபிஷேகம் நடக்கும். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. உங்கள இருக்கிறவங்க யாராவது அன்னதான கூடத்துல வேலைக்கு சேவை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் போய் பரிமாறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கேட்டரிங் ஆளுங்க இருக்காங்க, நீங்க உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருமே வேலைக்கு தான். நீங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. அதனால் நாம சரியா இருந்துருவோம். ரொம்ப நன்றி. இந்த விழா பெருசா நடக்குது இல்லையா? எல்லாருமே
எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் சமைச்சாலும் பேக்கெட்ல ஒரே ஒரு ஆள் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மனைவியா இருப்பாங்க, சில பேர் நண்பரா இருப்பாங்க, சில பேருக்கு அண்ணனா இருப்பாங்க. இந்த மொத்த ஏற்பாட்டையும் சொல்ல போனா இந்த ஒரு செங்கல் அடுக்கிறதுல இருந்து இந்த மேற்கூரை போட்ட வரைக்கும் மொத்த வேலையும் ஒரே ஆளாக கண்காணிச்சவர் அண்ணன் மைசாமி அவர்கள். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு கடவுள் என்னை எப்படி செலக்ட் பண்ணாரோ இதையெல்லாம் கட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு செயல் திறன் இருக்கும். உண்மையாலுமே இவருக்கு பட்டம் கொடுக்கணும்னா செயல் வீரர் கொடுக்கணும். இந்த மொத்த ஏற்பாட்டையும் 60 நாள் பண்ணிக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வீடியோ போட்டேன் இல்லையா? அப்ப வெறும் கிரவுண்ட்ல இருந்து தான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு தேதி பாருங்க எப்படி உருவாகி இருக்கு. நேற்று நைட்டு வரைக்கும் சரியா சாப்பிடல, கரெக்டான டைமுக்கு தூங்கல, எந்த வேலையும் செய்யல. இப்போ நான் உள்ள வர வரைக்கும் இவர் ரெடியா ஆகுது. ஏன்னா இவர் உள்ள நான் வந்தாதான் இவர் போக முடியும், இவர் போனதான் நான் வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். உண்மையாலுமே ஆனா ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி தம்பதியர்கள் அமையறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா யாராவது ஒருத்தங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லா ஃபேமிலியுமே. ஆனா இவங்க மொத்த குடும்பமே அப்படிதான் இருக்காங்க. அப்பா, அம்மா, குழந்தைங்க, இவர் அண்ணா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இவங்க கேட்டாங்க, ஐயா இங்க நம்ம ஐயாவோட சிலை இங்க பிரதர்ஷனம் பண்ணலாமா, எங்க ஊர்ல பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் அப்படின்னு முழு ஏற்பாடும் பண்ணாங்க. இந்த ஊர் மக்கள் உண்மையாக அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. ஐயா குடும்பம் ரொம்ப இதுல வந்து மேற்பார்வையை பார்த்தது மட்டும்தான் என் வேலை. கிரவுண்ட் ஒர்க் ஒண்ணு கூட நான் பண்ணல. அத மொத்த வேலையுமே அண்ணா தான் பார்த்தாரு. எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாரு. ஏன்னா இதுதான் செயல் ரொம்ப கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா உங்களுக்கு நல்லா பார்க்க முடியினாலும் நீங்களே இன்னையோடு வந்துருக்கீங்க. ஐயாவுடைய செயலை பார்க்கணும், ஐயாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் ஐயா நாளைக்கு உங்காலத்துக்குள்ள மக்கள் சொல்லணும்னா நீங்கள் இன்னைக்குதான் வீட்டில் போய் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. மணி இன்னைக்காக வந்தால் தான் வாய்ப்பு கிடைக்குது. அதனால உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு போற வச்சு மந்தம் சொல்லிருக்காங்க. நாளைய மக்களும் கிழக்கு நாளைய இருந்து 5,000 வரைக்கும் உள்ள முருக பிரார்த்தனை பண்ணி உங்களையும் ஐயாவையும் மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துல மந்திரத்தை சொன்னாங்க. நீங்க அவருக்கு மனசார ஆசீர்வாதம். ஐயாவோட திருவுருவ படம் அங்க நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு போட்டோஸ் வேணும்னாலும், அக்ஷய பாத்திரம் வேணும்னாலும், பஞ்சகாவிய விளக்கு, விபூதி, மஞ்சள் கயிறு, கீச்சைன் கூட ஐயாவது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால இந்த யாகம் முடிச்சுட்டு 2வது கால யாகம் முடிச்சுட்டு நான் 2வது மந்திரத்தையும் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்க எல்லாமே போய் வாங்கிக்கலாம். ஆயிரத்தி 8 சித்தர்கள், 108 சித்தர்கள், அதிகமான அளவுல இந்த தமிழ்நாட்டு சித்தர்கள் உண்டு. கேரள சித்தருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க கூட்டிருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் நான் சொன்னதால மட்டும் வரல. நீங்க கடவுள்கிட்ட கூப்பிட்டு அவரை ஃபீல் பண்ணி உங்க சொந்த அனுபவத்துல வந்து உணர்ந்துருக்கீங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துல பேய் பார்த்தவங்க தான் அதிகம். நான் எங்க அப்பா பேய் பார்த்தாரு, வெள்ளக்கடல் புடவை, மல்லிகைப்பூ வாசனை, இப்படிதான் ஒரு ஊருக்குள்ள இப்படிதான் ஒரு கதை இருந்துச்சு. ஆனா தெய்வத்தை கூப்பிட்டா தெய்வம் வருவாரு. திருநீர் வாசனை வரும், சந்தன வாசனை, சுருட்டு வாசனை, பட்டாம்பூச்சி, இதெல்லாம் கேளுங்க இருந்தாங்க. இது வரைக்கும் இப்பேற்பட்ட சாதாரண மக்கள் கடவுளை உணர்ந்ததா எந்த வரலாறுமே இல்லை. இன்னைக்கு மாரசாமி, மகேஷ், சரண்யா, எளிய மக்கள், ஆமா நான் கடவுளை கூப்பிட்டேன், ஐயா வந்தாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு, கடவுளை என்னோட பேசினாரு, நான் கூப்பிட்டேன், பட்டாம்பூச்சி ரூபத்துல வந்தாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு. கடவுளை சாதாரண மக்கள் எளிமையா உணர்ந்த ஒரு மகா சித்தர் கேளுங்க. இந்த வரலாறு நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த
நாடுகள்ல இப்படி ஒரு ரெக்கார்ட் கிடையாது. ரிஷிகளும் முனிவர்களும் மட்டுமே இறைவனை உணர்ந்து அவர்கள் பயிற்சி செய்து இறைவனை அடைந்து அதை ஏற்று எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் நான் கடவுளை பார்த்து கடவுள்கிட்ட பேசுறேன்னு சொல்ற எல்லாருமே ஏற்றுதான் ரெக்கார்டு இருக்கே ஒழிய உயிரோட ரெக்கார்டு யாருமே இல்லை. ஆனா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உயிருள்ள ரெக்கார்டு. நீங்க எல்லாருமே கடவுளை பார்த்துருக்கீங்க, நீங்க கடவுள்கிட்ட பேசுறீங்க. ஒரு 200 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடக்கிற இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்துல படிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அசோகான ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவரு கடவுளை நோக்கி கூப்பிட்டாரு, உடனே ஒரு கடவுள் அவருக்கு கடவுளை தோன்றினாரு, அவரு பிரச்சனையை மாத்தினாரு. அதை உணர்ந்த அவர் இந்த தெய்வத்தை உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுத்தாரு, எல்லாருக்கும் அந்த தெய்வம் உதவி செஞ்சாரு. எப்படி இருப்பாங்க? அதை எப்படி ஒரு மனுஷன் கூப்பிட்ட உடனே தெய்வம் வரும்? இந்த திருவுருவ சிலை நான் அவரை என்ன ஒளியின் ரூபத்துல பார்த்தோம், கற்பனையா மறைச்சு அவர் தியான நிலையில இருக்கிற மாதிரி சபதை கிட்ட கொடுத்து வடிவமைச்சு வச்சிருக்கோம். மகாசக்தி இப்ப இந்த சிலையுமே கூட எத்தனை பேருக்கு சிரிக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறாரு. கைதுங்க சாந்தமா எத்தனை பேருக்கு காட்சி கொடுக்குறாங்க. எந்த ரியாக்ஷனுமே எல்லாம் தியானத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறவங்க கைதுங்க. கோபமா இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி கொடுக்குறாங்க கைதுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே சிலதான் எனக்கு சிரிக்கிறமா இருக்காரு, ஒருத்தங்களுக்கு சாந்தமா இருக்காரு, ஒருத்தங்களுக்கு அமைதியா இருக்காரு, ஒருத்தங்களுக்கு கோபமா இருக்காரு. இதுதான் கடவுளுடைய அடங்குறோம். ஒரு செயல், ஒரே ஒரு போட்டோ எப்படி எல்லா கண்ணுக்கும் விதவிதமா தெரியும் அப்படி தெரியாது. ஆனா தெரியுது அப்படின்னா இதுதான் உங்க அகக்கண். உங்க அகக்கண்ல இருந்து எப்படி பாக்குறீங்க கடவுளை, இதுல எதுவுமே தவறு கிடையாது. உண்மையாலுமே என்ன எனக்கு சிரிக்கிற மாதிரி தெரியல நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒவ்வொருத்தருடைய கர்மா, இந்த கர்மா முடிந்ததுக்கு பிறகு சிரிக்கிற மாதிரி உங்க அனைவருக்குமே தெரிவார். அதுலயே சிலருக்கு அவர் பூரிப்பா சிரிப்பார். எனக்கு அப்படிதான் காட்சி கொடுக்குறாரு. எனக்கு மனதால நான் அவர் போய் பார்த்தா அப்படியே அவ்வளவு பூரிப்பா சிரிக்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கு. உண்மையாலும் முதல் மந்திரத்தை தாண்டி இரண்டாவது மந்திரத்துக்கு அதீத சக்தி இருக்கு. இந்த யாகத்திற்கும் அதிக சக்தி இருக்கு. கிழக்கே செல்ல மகாசக்தி. உங்களுக்கு யாருக்கு இந்த பிரச்சனையில இருந்து தீர்க்கணுமோ பட்டாபூச்சி ரூபத்துல அண்ணன் மணிக்குள்ள வந்து நீங்க உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே கிழக்கே சித்தர் மாதிரி ஒரு சித்தர் என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை. நான் கூப்பிட்ட அந்த கூப்பிடுறதுக்கு ஓடி வந்தாங்க இல்லையா, அதுதான் சக்தி. அதே மாதிரி மலை நீங்க நம்மளுக்காக சில பேர் நான் அப்புறமேட்டு கூப்பிட்டு அவங்களை பேச சொல்றேன். மலேசியால இருந்து வந்தாங்க. அந்த ஃபேமிலி கை தூக்குங்க. ஒருத்தர் நடக்க முடியாம நடந்து வந்தாங்க இல்லையா, கை இருக்காங்களா? சரி, நான் அவங்களை காட்டுறேன். அவரால் நடக்கவே முடியல, மலேசியால இருக்காங்க. அவங்க அந்த ஐயா வந்து மந்திரம் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தை படிக்க ஆயிடாரு. தலையோட திரும்ப முடியாது. ஸ்ட்ரக்சர்லயே இருந்து அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. அப்படி இருந்தவர் இந்த மந்திரத்தை வீடியோல பார்த்துட்டு நான் சொல்லி பார்க்கிறேன். ஒருவேளை நான் எழுந்து நடந்துட்டா கண்டிப்பா மலேசியால இருந்து இங்க வர அப்படின்னு சொல்லி நடந்துட்டாரு. வந்திருக்காரு. ஆச்சரியம். கடல் கடந்து வந்திருக்காங்க. குடும்பமா மலேசியால இருந்து 4 பேர் ஃபிளைட் டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கனடா. நீங்களே பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கை தூங்க. இவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு. உண்மையிலுமே கருப்பணசாமியோட அதிதீவிர பக்தர். கனடா, ரஷ்யா எல்லா நாடுகளில் இருந்து வந்து கடந்த 10 நாட்களாகவே வெளிநாட்டு மக்கள் ரொம்ப அதிகம். நீங்க நைட்டு வந்தவங்க அத்தனை பேரும் சென்னை, பெங்களூர் மக்கள். ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க அத்தனை பேரும் சீக்கிரமாக வந்திருக்கீங்க. நன்றி. கேன்சர் பேஷண்ட் 4th ஸ்டேஜ்ல இருந்து
ரெக்கவரி ஆகி அவங்க வந்திருந்தாங்க நைட்டு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைச்சது அந்த ஒண்ணுதான். பணம் கொடுக்க முடியும் சில பேர்னால உயிர் கொடுக்க முடியாது. அது கடவுளால் மட்டுமே முடியும். நான் கேட்டேன் ஐயா, இந்த தற்கொலைங்கிற முடிவு யாருக்கும் வரக்கூடாது. யார் அந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தி கிரேட்டர்ல கேள்வி ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க அவரை நமஸ்காரம் பண்ணீங்க யூட்டன் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு. கேன்சர் ஸ்டேஜ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 10 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க சொன்னாங்க. அவரும் இப்ப வர முடியல, அவரும் மலேசியால இருந்தாரு. எனக்கு ஆச்சரியம். ரெக்கார்ட் அனுப்புறாரு. நான் இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட், குணமானதுக்கு பிறகு எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட். சுகர் வியாதி மொத்தமா குணமாகி, அவருக்கு சுகர் வியாதி இருந்தப்ப கால் ரொம்ப வீக்னஸ், கீழே மடக்கி உட்கார முடியல, மந்திரம் சொல்ல முடியாது, சேனல்ல உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. பரிபூர்ணமா குணமாகி கீழே சமமா போட்டு உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க என்ன கடவுளா பாக்குறீங்களா? இல்ல நீங்க எப்படியோ அப்படிதான். என்ன முதல்ல கடவுளை நான் பார்த்தேன், அது ஒண்ணுதான் சிறப்பு. உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா என்னோட இங்க இருக்கிற எல்லாரும் தெரியும். நான் எங்க வளர்க்கலாம் கடவுள் என்னோட இருக்கிறாங்க அந்த ஒரு சக்தியை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. 2 விஷயம் மனசு சமாளிக்கும். ஒண்ணு பணம், இன்னொன்னு நல்லா நடக்குது. நான் எனக்கு குடும்பம் பார்க்கிறேன். நான் வந்தத இந்த உலகத்துக்கு பூஜைனா என் வீட்டுல 10க்கு 10 ரூம் கட்டி என் வயசுக்கு நான் பூஜை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஆனா இந்த மரணம் வாங்கி போயிட்டு திருப்பி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற சந்தோஷம் இல்லையா? நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுது. அதுல நீ இத்தனை நல்லா இருக்கீங்க நான் பார்க்கிறப்ப எனக்கு அதை பரிபூர்ணம் இருக்குது. ரொம்ப நன்றி. கிழக்கே மந்திரமும் காலையில அதிகாலையில சொல்லுங்க, பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுங்க, 1008 சொல்லுங்க, சரியாயிரும். ஒரே நிமிடம் அமைதியா இருங்க. Thank you.